Hello friends, welcome to Kalivani's Kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வெனிலா ஐஸ்கிரீம். இந்த வெனிலா ஐஸ்கிரீம் நம்ம வீட்ல இருக்கிற சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸை வச்சு ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப க்ரீமியாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स, இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெனிலா ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு இந்த கடாயில 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்திருக்கேன். இப்போ இதில இருந்து ஒரு 1/4 கப் அளவு பாலை எடுத்துட்டு இந்த பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர் சேர்த்திருக்கேன். இந்த 1/4 கப் பாலை இந்த கார்ன் ஃப்ளவரோட சேர்த்து நல்லா கட்டி இல்லாம mix பண்ணி வெச்சுக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்து செய்யும்போது நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியா இருக்கும். பால் கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ இதில 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு sugar சேர்த்துக்கலாம். sugar சேர்த்த உடனே நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு கொதிக்க வெச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த கார்ன் ஃப்ளவர் மிக்ஸ்சரை திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பால்ல சேர்த்துக்கோங்க. இந்த கார்ன் ஃப்ளவர் மிக்ஸ்சரை சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லனா இதல கட்டிகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்க இந்த மிக்ஸ்சர் இப்ப நல்லா திக் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆற வைக்கும் போதும் நடுவுல அப்பப்ப கலந்து விடுங்க. அடுத்து இந்த ஐஸ்கிரீமுக்கு கடைகள்ல வாங்குன ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் சேர்க்காம இந்த ஐஸ்கிரீமை ரொம்ப ரிச்சாவும் க்ரீமியாவும் நம்ம வீட்லயே ரெடி பண்ண பாலாடையை சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாலாடையை எப்படி கலெக்ட் பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அவங்களுக்காக இப்போ நான் இத காமிக்கிறேன். பாலை காய்ச்சி நல்லா ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு 4 ல இருந்து 5 மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதிலிருந்து இந்த பாலாடை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காகவும் க்ரீமியாகவும் இருக்குன்னு. இந்த ப்ராசஸை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சு ட்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த அளவுக்கு திக்கான பாலாடை கிடைக்காது. இப்போ ஃபஸ்ட் டே கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த பாலாடையை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ இதே மாதிரி ப்ராசஸில் ஒரு 3 நாள் கலெக்ட் பண்ண பாலாடையை இப்போ நான் இந்த டிஃபன் பாக்ஸில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மேக்ஸிமம் ஒரு 3 நாளுக்குள்ளார கலெக்ட் பண்ண பாலாடையை சேர்த்துக்கோங்க. இந்த பாலாடை சேர்க்காமையும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி பாலாடையை சேர்த்து செய்யும்போது நம்மளோட ஐஸ்கிரீம் நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இந்த பாலாடையை ஐஸ்கிரீம் மிக்சரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பல்ஸ் மோடில் ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. கண்டினியூஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இந்த அரைச்ச மிக்சரை ஒரு ஸ்டீல் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டீல் பவுல் வந்து நல்லா டைட்டாக பர்ஃபெக்டாக மூடி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டீல் பவுலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் பவுலில் வச்சு செட் பண்ணும்போது நம்மளோட ஐஸ்கிரீம் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆகும். இப்போ இதை ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செட் ஆனால் போதும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பல்ஸ் மோடில் கண்டினியூஸாக அரைக்காமல் ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு. இப்போ அதே பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு. இந்த தடவை ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா க்ரீமியாக செட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பல்ஸ் மோடில் ஒரு 15 செகண்ட்ஸ் மட்டும் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம இதில் பாலாடை சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம். இந்த 3rd டைம் அரைக்கும் போது ஒரு 15 செகண்ட்ஸ் மட்டும் கண்டினியூஸாக அரைக்காமல் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அதே பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரீசரில் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஓவர் நைட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐஸ்கிரீம் செட் ஆகிற டைம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரீசரோட கெப்பாசிட்டியை பொறுத்தும் நம்ம எந்த வெதரில் இருக்கிற அந்த டெம்பரேச்சரை பொறுத்தும் மாறுபடும். அதனால் கரெக்டான டைம் சொல்ல முடியல. இப்போ நான் 6 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்ப க்ரீமியாக நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. நான் ஸ்கூப் பண்ணும் போதே தெரியும் உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்து எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு. கடைகளில் வாங்குறத விட எந்தவித ப்ரிசர்வேட்டிவோ ஜெலட்டினோ சேர்க்காமல் நம்ம வீட்லேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஹெல்த்தியாக இந்த ஐஸ்கிரீமை ரெடி பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு நல்லா டேஸ்ட்டான க்ரீமியான ஐஸ்கிரீமை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியும் ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மர் சீசனுக்கு இந்த வெனிலா ஐஸ்கிரீம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.